ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A2K கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாங் பீன்ஸை வச்சு ஒரு கிரேவி ரெசிபி பண்ணலாம். வாங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் கடாயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை எங்கள் ஊர் சைடெலாம் இதை தட்டைப்பத்தங்காயின்னு சொல்லுவாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி மசிய வேகணும். அதுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மசிய வேக வச்சுக்கலாம். இப்போ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே ஒரு 5 மினிட்ஸ் இந்த பீன்ஸ் வேகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் அந்த எண்ணெயிலே. இந்த கிரேவி சுடுற சாதத்துக்கு, சப்பாத்திக்கு இதுக்கெலாம் நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ வேகிறதுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா காய் நல்லா ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும். தேங்காயை அரைச்சி ஊற்றிக்கலாம். 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, இதை நல்லா அரைச்சி அந்த விழுதை இதில் கொதிக்க வச்சு ஒரு 2 செகண்ட் கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி